அன்பானவர்களே, முதலாவது மனசாட்சியின் காலத்தில் ஆபேலின் பலியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு பலி செலுத்துகிறான். அவன் பலிபீடம் கர்த்தர் சமூகத்தில் செலுத்தப்படுகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். நான் உங்களிடத்தில் கேட்கிற கேள்வி என்னன்னா, காயின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்காம ஆபேலின் காணிக்கை அந்த பலியை ஆமென் அங்கீகரிக்க காரணம் என்ன? என்ன நீங்க தெரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும் இல்லையா? நான் ஏதோ தெரிஞ்சது உங்கள்கிட்ட இறக்கி நீங்க ஏதோ ஒன்று கேட்டுட்டு போய் கடைசி போய் சொல்ற கொடுத்தவங்களுக்கு வேற ஏதாவது சொல்லி கொடுத்து ஆகாப்பாட குழம்பிடப்படாது. மிக தெளிவா திருவசனம் கேட்டு பலப்பட்டு ஆவியில உறுதியா நின்னாதான் நம்ம நிற்க முடியும் இந்த காலத்துல. இல்லைன்னா அட்ரஸ் இல்லாம ஆயிடுவோம். ஆமென். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நான் கேட்டது, காய் 2 பேரு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வந்தாங்க. 2 பேரும் யாரும் சொல்லல, அவங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு அங்க சொல்லல. அப்ப அவங்க 2 பேருக்கு ஒரு உள்ளுணர்வு உண்டாகிறது. அவர்கள் தேவனுக்கு காணிக்கை செலுத்தணும்னு அவர்கள் வராங்க. அது 2 பேருக்கு நல்ல எண்ணம் தான். பட் ஒருவன் காணியத்தை எண்ணி ஒருவர் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், மற்றவர் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கல. அப்ப காயினின் காணிக்கை ஏன் அங்கீகரிக்கலன்னு கேட்டேன். பதில் சொல்லுங்க. நம்ம அதுக்கு தான் நிறைய ஆன்சர் வச்சிருப்போமே. ஆமா, காயினின் காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கல தெரிஞ்ச சொல்லுங்க. பழைய கத்திரிக்காய் வெண்டைக்காய் காய்கறியிலெல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு வச்சான். அதனால ஆண்டவர் அவன் காணிக்கையை அங்கீகரிக்கல. இவன் ஆமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆட்டில் ஆமே சோதரம் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தார், அதனால அதை அங்கீகரித்தார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் முட்டாள்தனமான விளக்கம் சொல்றதும் உண்டு உலகத்தில். நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா சரக்கு? உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுதா? இப்ப சொல்லலாம். காயினின் காணிக்கை ஏன் அங்கீகரிக்கல? ரைட் ஆர் ராங் சொல்லுங்க. அதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க. இயேசுவானவர் கேள்வி கேட்டுதான் அவர் பிரசங்கிச்சது. அவருடைய பிரசங்கமே உவமை நடைமுறையில் தான் இருந்தது, எளிமை நடைமுறையில் தான் இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு வரை அவருடைய ஊழியத்தை அசைக்க முடியல. கையை உயர்த்தி ஆமே. அப்ப கேட்டதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? ஒன்றும் தெரியாம இருந்துட்டு இருந்தா எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும். அப்ப சொல்லுங்க, எதையாவது ஒண்ணு. காயினின் காணிக்கை கர்த்தர் ஏன் அங்கீகரிக்கல? ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்க அவர் பட்சபாதம் பார்க்கிற தெய்வமா? இல்ல ஏன் இந்த மாதிரி செய்தாரு? என்ன அதோடைய காரியம்? சோத்திரம். ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேங்க. காயின்னா அவன் கதை என்ன பைபிள்ல சொல்லி இருக்குன்னு பைபிளை வச்சு உங்களுக்கு ஆதாரம் தர விரும்புகிறேன். வாசிப்போம். யூதாவில் 11வது வசனம் வாசிங்க. யூதா ஒரு அதிகாரம் தான், அதுல 11வது வசனம் சத்தமா வாசி. இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த பிலேயாமையும் கூட சாத்துட்டாரு. பிலேயாம் கூலிக்காக நடந்து வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி, அந்த கோரா 3வது ஆளையில ஜாயின் பண்ணிட்டாரு. கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். கேட்டீங்களா? ஒருத்தன் கதையை தேடுனா 3 பேருக்கு கதையும் சேர்த்து அங்க வந்திருக்கு கதையில. காயின், அவன் காயினின் வழி என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. மற்ற 2ஐயும் விட்டுருவோம். காயினின் வழி, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு, அதன் முடிவு மரண வழி. காயின் அவன் வழியில கர்த்தருக்கு கொடுத்தான் அங்க சொல்லி வரார். அப்ப ஆபேல் தான் சுயத்தின்படி, சுய வழியின்படி, சுய சிந்தனையின்படி அது செய்யல, தேவ சித்தத்தின்படி செய்திருக்கிறான். கையை தட்டுங்க. அது என்ன தேவ சித்தம் அவனில வெளிப்பட காரணம்? அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் அவன், அதாவது அவன் செய்த ஒரு காரியம் யோசித்த போது தேவ சித்தம் இதுதான் கண்டுபிடிச்சிட்டான். என்ன தேவ சித்தம்? அவன் செய்த காணிக்கை அவன் மேலாக கர்த்தர் அங்கீகரிக்க காரணம் ஒப்பரவாகுதல். இதான் அதுக்கு ஆன்சர். ஒப்பரவாகுதலின் ஊழியம், ஒப்பரவாகுதல் அல்லது ஒப்பரவாகுதல் தான் காணிக்கையில பிரதானமாக அவன் தீர்மானிக்கிறான்.
ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அப்பமே எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தா ஏதேனிலிருந்து புறமே வர வாய்ப்பு இல்லாம இருக்கும், தப்பி இருக்கலாம். பேசாம போயிட்டாங்க. இப்போ தேவனை விட்டு அகர்ந்து போன மனிதன், நல்லா கவனிங்க, தேவனை விட்டு அகர்ந்து போன மனிதன் இப்போ என்ன செய்கிறா? தேவனிடத்துல வரணுமானா முதல்ல ஒப்புரவாகணும். கையை உயர்த்தி. இது தேவனை விட்டுல, மனுஷனானாலும் எதுவானாலும் அதுதான் நம்ம செய்யணும். எந்த ஒரு காரியமும் ஒப்புரவாகாமல் அந்த காணிக்கை அங்கீகரிக்க முடியாது. நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்கன்னு வைங்க, எக்கா பக்கத்து வீட்டுக்காரையும் உங்களுக்கு சண்டை, அவங்க கிட்ட நீங்க ஒப்புரவாகாம அவங்க கூட நீங்க அன்பா நடப்பீங்களா? கேட்ட பதில் சொல்லுங்க. நடப்பீங்களான்னு கேட்டேன். இல்ல. அப்ப நமக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்கார அல்ல பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நமக்கு சண்டைன்னா ஒப்புரவான பிறகுதான் நம்ம அந்யோன்யம் காட்ட முடியுமானால் தேவனிடத்துல ஒப்புரவாகாம காணிக்க அங்கீகரிக்கப்பட முடியாது. இதத்தான் இயேசு சொன்னார். என்ன சொன்னாரு? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. Matthew chapter 5 verse 23 and 24. நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த. நல்ல கவனிங்க. கிறிஸ்து அதை அழகா பலிபீடத்துக்கு முன்னாடி அதை எடுத்து படம் பிடிச்சு காட்டுறாரு. நீ பலிபீடத்துல உன் காணிக்கையை செலுத்த வந்து, உன் காணிக்கையை செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு, அந்த நேரம் உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று கண்டால் நினைவு கூர்வாயாகில், நினைவு கூர்வாயாகில், அங்கதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு, பலிபீடத்துக்கு முன்னாடி உன் காணிக்கை வச்சிட்டு முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாம். இது நான் சொல்லல, மகிமையின் கர்த்தர் இயேசு இந்த உலகத்துல வந்தபோது ஓம் பலி ஓம் காணிக்கை அங்கீகரிக்க இதுதான் பிரமாணம். ஒப்புரவாகி நீ சகோதரன்கிட்ட ஒப்புரவாகலன்னா உன் காணிக்கை நான் அங்கீகரிக்க மாட்டேன்னா, பரம தேவனிடத்துல ஒப்புரவாகுதல் தான் அந்த காணிக்கை, அந்த பலி என்பதை ஆபேல் உணர்ந்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. அப்படி உணர்ந்துதான் எப்படி ஒப்புரவாகுதல்? ஆதாமும் அவன் செய்த பாவத்துக்கு பரிகாரம். ஆமென். பைபிளில் ஒரு பிரமாணத்தை தேவன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதான் இவன் சுயத்தின் வழியில போகல, தேவ திட்டத்தின் வழியில வந்தான் என்று சொல்வதற்காக வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 9:12 படி அவன் உணர்ந்தது இதுதான். வாசிக்கலாம். எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். 9:12 தானா? ஆமென். கர்த்தருடைய சோதரர், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எத்தனாவது வசனம்? 9:22. சரி, சத்தமா வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா. மன்னிப்பு உண்டாகாது. ஒப்புரவாகிறேன்னு இறங்கி வார நீ, காணிக்கை செலுத்த வாரேன்னு நீ இறங்கி வார, ஒப்புரவாகுதலின் அடிസ്ഥാனத்தில் ஆமென் அது மன்னிக்கப்பட வேண்டுமானால், அந்த பலி அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் ரத்தம் சிந்துதல், பாவத்துக்கு பலி, ஆமென், அந்த கீழ்ப்படியாம டிஸ்ஒபீடியனுக்கு ரெமெடி, ஆமென், அந்த சாக்ரிஃபைஸ் என்னன்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரத்தம் சிந்துதல். அதைத்தான் சரியாய் உணர்ந்து அவன் ஆட்டு ஒன்றை கொண்டு வந்து தான் செய்த, பெற்றோர் செய்த, ஆமென், ஆதாம் செய்த பாவத்தின் பரிகாரம், மனுகுலம் செய்த ஆதாம் எல்லாரையும் பாவிகளாக்கிட்டான். ஆகவே மனுகுலத்தின் பாவத்தின் பரிகாரம் இதுதான் சரியானது, ரத்தம் சிந்துதல் என்பதை உணர்ந்து இதோ ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆடை ஆண்டவருக்காய் பலியிட்ட போது தேவன் அவரது சுகர்ந்த வாசனையாய் நுகர்ந்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். இப்ப புரிஞ்சிருக்கோம்.
சுயத்தின்படியாக தேவ சமூகத்தில் நீ காணிக்கை செலுத்தினா, நீ பலி செலுத்தினா அது அங்கீகரிக்கப்பட முடியாது. ஒப்புரவாகுதலின்படி தான் அது அங்கீகரிக்கப்படுகிறது. ஒப்புரவாகுதல் என்றால் என்ன? பாவத்திற்கு பரிகாரம் செலுத்துதல் என்ன? பாவத்திற்கு ரத்தம் சிந்துதல். ஆகவே ஒரு ரத்தம் சிந்தப்படுகிறது. இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட அடிக்கிறார், ரத்தம் சிந்தப்படுகிறது. இந்த பெரிய மேட்டரை கர்த்தர் ஆபேலுக்கு சொல்லிக் கொடுத்து அவன் உள்ளத்திலே ஆவியானவர் உணர்த்தி அதை அது செய்த போது கர்த்தர் அங்கீகரிச்சதை பார்த்த சாத்தான் மகாபாவி. அவன் கொண்டு வந்த காணிக்கையை இவர் அங்கீகரிச்சிட்டாரு. இவ்வளவு பெரிய சீக்கிரட்டை செய்து தப்பிட்டானே மனுகுலம் அப்படின்னு ரத்த சிந்துதல் தான் பாவத்தின் பரிகாரம் கண்டுபிடிச்சியே. ஓ ரத்தத்தை இங்க பூமியில சிந்திட்டு அடுத்த வேலை இவனுக்குள்ள ஏத்தி விட்டுட்டான் பிசாசு. கூட பிறந்தவனுக்குள்ள பேய் உள்ள ஏறிட்டு பிசாசு உள்ள ஏறி அவன் என்ன செய்தால், ஆதியாகமம் 4:8 நாம் வாசிக்கிறோம், இந்த ரத்த சிந்ததலினால தான் பாவ மன்னிப்பு உண்டு என்ற சத்தியத்துக்கு விரோதமாய் சாத்தான் அவனுக்குள்ள ஏறி அவன் இந்த சத்தியத்தை கீழ்ப்படிந்த மனிதனை அவன் இந்த உலகத்தை விட்டே இல்லாமக்கிறான். அவனை ரத்தத்தில் சாகடிக்கிறதை பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செஞ்சான். பாத்தீங்களா, சாத்தானுக்கு மேட்டர் தெரிஞ்சிச்சு, காயினுக்கு தெரியல. எப்படி தேவ மனுஷனுக்கு சத்தியம் தெரிந்ததோ அதுக்கு ரெமெடி எப்படி உண்டுன்னு கண்டுபிடிச்சானோ, இந்த சீக்கிரட்டை கண்டுபிடித்த ஆபேலின் அந்த சோத்திர ரத்தத்தை இந்த பூமி வாங்க வேண்டும் என்று சாத்தான் அவனுக்குள்ளே இறங்கிட்டு. ரத்த காட்டேரி இல்லையா சாத்த? ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம், வந்த ரத்தம், போன ரத்தம், அழகா பக்தம் பாடுனா சோத்திரம். ரத்தம் ரத்தம்னு ரத்த வெறியில் அலைகிறவனுக்கு மேட்டரெல்லாம் தெரிஞ்சு வச்சுதான் காயினுக்குள்ள ஏறி அவனை சாத்திட்டான். ஆனா திருவசனம் மிக அருமையாய் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுகிறது? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எம்மா சந்தோஷமா இருக்கீங்களா? ஐயா சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க வந்தது எங்கன்னா ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நலமானதை பேசும், ஒரு குட் நியூஸை சொல்லும் ஒரு ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொல்லி அது இயேசுவின் ரத்தத்துக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அதை விட பெட்டர் அப்படின்னு சொல்லுகிற சத்தியத்தில் அதை முடிக்கிறதை நான் பார்க்கிறோம். மீண்டும் வருவோம். அப்போ மொத பலி அவன் சாட்சியின் பலியாக தேவ சமூகத்தில் மனுகுலம் தேவனிடத்தை விட்டு அகர்ந்த போது ஒப்புரவாக தீர்மானித்து ரத்தம் சிந்துதலை உணர்ந்து ஆமென் அவன் பலி செலுத்தினதை கர்த்தர் அங்கீகரித்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக ஆமென். இரண்டாவது நோவா காலத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் நடந்த ஒரு பலி. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20-21வது வசனம் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த பலி நித்திய உடன்படிக்கையின் பலி என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாய் பலியிட்டான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மனுஷன் மகா பாவிகளாக தேவனை விட்டு அகர்ந்து அக்கிரமத்தில் நிறைந்து போன போது தேவன் இந்த மனுஷ நிமித்தம் பூமியை அழிக்க தீர்மானித்தார். அப்படி பூமியானது அவன் தேவன் அழிப்பதற்காக தீர்மானிச்சு, நோவாவே நீ தப்பிக்க, நீயும் குடும்பம்
ஆமென் கடைசியா சொல்றாரு எல்லார்ட்டையும் ஆமென் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நேர வருஷங்கள் கொடுக்கப்பட்டு நோவா சொல்லி ஒருவனும் பேழைக்குள்ள வரல. பேழையின் அளவை சொல்லி கொடுத்தார். பேழையின் அளவு அவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 300 முழம் நீளம், அப்படிதானே? 30 முழம் உயரம், அகலம் எத்தனை? 50 முழம். 300 என்பது என்ன? அவன் இந்த உலகத்தில் யானோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து காணாமல் போனான். இந்த பேழை இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் எழும்ப போகிறது என்பதன் அடையாளம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. 30 என்றால் என்ன? ஞானஸ்நானம். கிறிஸ்து 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுக்கிறார். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முழுகி ஸ்நானம். நேற்று கேட்டோம்ல, ஜலத்திலும் ஆவியிலும் பிறத்தலே ஒட்டகத்துமானது ஊசியின் காலில் நுழையாது, ஆனா ஜலமும் ஆவியும் நுழையும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதில் படி பிறக்கிறவன் நுழைவான் தேவனுடைய ராஜ்யத்தில். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகல 50 என்பது பெந்தெகோஸ்தே நாளை காட்டுது. ஆகவே மாற்றமில்லாத புதிய ஏற்பாட்டின் மேன்மையான சத்தியத்தை ஆமென் அவன் சுவிசேஷமா பிரசங்கிக்கிற இந்த பேழைக்குள்ள, இந்த கொப்பேர் மரத்தினால கீழ் பூசப்பட்ட இந்த பேழைக்குள்ள ஆமென் நீ தப்பிச்சுக்கேன்னு சொன்னா ஒருவனும் வரல, ஒருவன் அதற்குள்ள நுழையல. நோவாவும் அவன் குடும்பமாகிய சேம் காம் யாபேத்தும் அவருடைய குடும்பம் மொத்தம் எத்தனை பேர் தப்பினார்கள்? 8 பேரு தான். 8 பேரை தவிர ஒருவனும் உள்ள நுழையல. பிரசங்க கேட்க கேட்க இன்னைக்கு ரொம்ப இஷ்டம் ஜனத்துக்கு. இப்ப பிரசங்க கேட்கறதுக்குள்ள காலம் எல்லாம் போயிட்டு அவ டிவியில பாக்குறான், நியூஸ்ல பாக்குறான், அதுல பாக்குறான். பிரசங்க இங்க சொல்லி தாரேன் நமக்கு சொல்லிடுவான் போல இருக்கு. நிறைய பிரசங்க சகோதரிமார் சகோதரமாரெல்லாம் பைகாட் பண்ணி வச்சிருக்காங்க. வேணும்னா நாங்க பிரசங்கம் பண்றோம், நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து கேளுங்கன்னு. அந்த காலத்துல போயாச்சு. பிரசங்க கேட்க மனம் வரல, பிசாச வஞ்சிக்குது. இத்தனை வருஷம் பிரசங்கிச்சு ஒரு மனுஷனும் உள்ள வரல. ஆனா உண்மையில அவன் நீதிமான் என்று சொல்லுகிறதுக்கு தான் 3 பிள்ளைகளையும் உள்ள கொண்டு வந்துட்டான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நடந்தது, தேவனாகிய கர்த்தர் கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த பேழைக்குள்ள நிக்கிறாங்க. 1 வருஷம் ஆமென். தண்ணீர் ஜட்ஜ்மென்ட் நடக்குது, பூமியின் ஊற்றுகள் திறக்கப்படுது, வானத்தின் மதகுகள் எல்லாம் திறந்துட்டார், எல்லாம் அழிஞ்சு முடியுது. ஆமென். நோவா அந்த தேவனுடைய வார்த்தையை சொன்னபோது கேட்காதவன்லாம் இப்ப கதவை தட்டுறான். எல்லாரும் என்ன செய்யறான்? கதவை தட்டுறான். தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். கையை தட்டுங்க, நல்லா இருப்பீங்க. எனக்கு முடியல, பலகீனத்திலே நான் பாடுறேன்னா நீ பாடுற, அடிக்கணும் கைய. தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். ஏலா 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 ஐலசா ஏலா ஏலா ஏலா. மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தாத்தாவை தான் கேலி செய்தார். மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தாத்தாவை தான் கேலி செய்தார். ஏலோ ஏலோ ஓ ஏலோ ஏலோ. தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். ஏலா 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 ஐலசா ஏலா ஏலா ஏலா. அன்பானவர்களே, மைக்கில் எல்லாம் அங்க நல்லா கேட்குது, நான் எல்லாம் செக் பண்ணேன். ஆனால் இங்கே கொஞ்சம் கூட எனக்கு கிடைச்சாதான் நான் பாட முடியல, என் ஜீவன் போயிடும். இப்போ அவங்க இப்போ பிரயாசப்படுறது வேஸ்ட் ஆகி போயிடக்கூடாது. அதான் அடிக்கடி ஏற்றுங்க ஏற்றுங்கிறேன், இல்லைன்னா நான் போயிடுவேன் கீழே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கவனிங்க, அதுக்கு கொஞ்சம் இங்கே திருப்பி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, மற்றபடி நல்ல அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நேற்று உங்கள் பிரசங்க உங்களுக்கு நானும் இல்லை, பரிசுத்தாவியான பிரசங்கிச்சாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நான் தூங்க போனது 1:55. 2 மணிக்கு பிறகுதான் நானே தூங்கியிருக்கேன். முழு பிரசங்கம் நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் கர்த்தர் பேசுவார் இல்லையா? எங்க என்ன சொல்றாரு, எப்படி சொல்ற எனக்கு தெரியும், அதை ஏற்ற முடியாது. எப்போ என்ன சொல்றாரு. ஆகவே
சோத்திரம். நல்ல கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திருவசனம். நான் இடையில கொஞ்சம் சுகமில்லாம இருந்த போது எங்கேயாவது ஒரு கன்வென்ஷன்ல போய் உட்கார்ந்தா, ஆண்டவரே என்னை தாங்க முடியல, அப்படி அழுத நாள் இருந்தது. அப்பதான் பிரசங்க கேட்கணும், பிரசங்கிச்சுக்கிட்டே இருந்தவனுக்கு பிரசங்கம் கேட்கணும்னு எண்ணம் தந்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு. இப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு பிரசங்கம் கேட்க. பஞ்சகாலம் வரப்போகுது, நீ சிஞ்சி அடிக்க போற நேரம் வரப்போகுது, வசனம் கேட்க கூடாத நேரம் வரப்போகுது, ஐயோ ஐயோ குய்யோன்னு ஓட போற நேரம் வரப்போகுது. மரியாதைக்கு மனம் திரும்பி வசனத்துக்கு கேட்டுக்க. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சத்தமாக. அதனாலதான் நான் நேற்று சொன்னேன், இன்னைக்கு உனக்கு பிரசங்கம் கேட்க ரொம்ப கஷ்டமா இருந்துன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேர்டு தான். காதுல பஞ்சு வச்சேன்னா நாட்டுக்காரன் சீக்கிரமா உன் மூக்கல பஞ்சு வைப்பான்னு நேற்று சொன்னது தப்பாக அல்ல, காரியம் இதுதான். திருவசனம் கேட்க எவனுக்கு யாருக்கு முடியலையோ அவன் கஷ்டகாலம் அப்படிதான் இருக்கும். அதனால திருவசனம் 1000 கேட்டாலும் அது உணர்வு இல்லைன்னா மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டு போவீங்க. எல்லாரும் வந்து கேலி செய்தான் தாத்தாவை. ஏன் கேலி செய்தான்? 120 வருஷமா பிரசங்கிக்கிறவனை ஏன் கேலி செய்தா? அட முட்டா பயல, கப்பல் எங்கடா கட்டுவ? பெரிய கப்பல் கட்டுற, கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கு, சொல்றதெல்லாம் தெளிவா தான் இருக்கு, எங்கடா கட்டணும்? வெட்டாந்தரையில வச்சு கட்டிக்கிட்டு கிடக்கையே. கப்பல் எங்க கட்டுவ? இந்தியாவில் கப்பல் எங்க கட்டுவாங்க? விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் தான் கப்பல் கட்டுவான். அப்படியே முடியலன்னா ஆமென் கொச்சின்லையும் முன்னாடி கட்டினாங்களான்னு தெரியல, அப்படிப்பட்ட இடங்கள்ல தான் கப்பல் கட்டுறது இல்லையா? இங்க நடு ஆமென் டெசர்ட்ல இருக்கிற ஏரியாவில் கப்பலை கட்டுறாரு, அழகா கட்டுறாரு. அவன் என்ன சொல்றாரு? நீ கடல்ல தான் தண்ணியை பார்த்த, இனி வரப்போகுது தண்ணி உன் கண்ணு முன்னாடி. இந்த போட்டு இந்த கப்பல் மேல எழும்ப போகுது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தாத்தாவை தான் கேலி செய்தா. மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தாத்தாவை தான் கேலி செய்தா. ஏலோ 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 தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். ஏலா 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 ஐலசா. ஐலசா சொன்னவனும் கூத்தாடினவனும் கும்மாளம் போட்டவனும் ஆண்டவர் பைபிள சொல்லுது. அதுக்கு ஜன்னல் இருந்தது, 3 அடுக்கு இருந்தது. அதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். 3ஆம் வானம் மட்டும் நாம் கடந்து போகிற மேன்மையான சத்தியம். ஜன்னல் என்பது தேவனோடு கூட உறவாடுதல், வாசல் என்பது கிறிஸ்து. நானே வாசல், ஒருவன் என் வழியை உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பான் என்ற மேலான சத்தியம் அது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாசலை மாத்திரம் கர்த்தர் அடைச்சாராம், அவ்வளவுதான். இன்னைக்கு வரை திறந்திருக்கு. அவர் அடைச்சார்னு வெயி, நீ பிற தட்ட தான் செய்யணும். அவர் அடைச்சார்ன உன் கதி அதோ கதி. கிருபையின் வாசல் அடைபடும். ஆகவே அந்த வாசல் அடைபடும் முன்னே நீ பாவத்துக்கு விட சொல்லி இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆமென் அவருடைய வசனத்தின்படியே நான் வேறுபட ஆமென் சோதரம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போ கவனிக்கணும், நோவாவின் அந்த பிரசங்கம், அந்த உபதேசம் அல்ல, அவனை அதிலிருந்து தப்பி வந்த பிறகு அவன் என்ன செய்றான்? ஒரு பலி செலுத்துகிறான். அந்த பலி உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஆண்டவர் 9வது அதிகாரம் 16வது வசனத்துல அந்த உடன்படிக்கை வெளிப்படுத்துறாரு. அந்த உடன்படிக்கையோடு கூட தான் இது அமைகிறது. வாசிக்கலாம். மேகத்தில் தோன்றும் போது, நீ மேகத்திலே வானவில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை, இங்க நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். அப்போ மனுஷன் மண்ணானவே, அவன் சிறு வயது முதல் பொல்லாங்க சிந்திக்கிறவன், இவனை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இவன் நிமித்தம் இந்த பூமியும் சகல மிருக ஜீவன்களும் அழிஞ்சிச்சே, இனி நான் அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை மனுஷனோடு பண்ணுகிறார். மேகத்தில் தன்னுடைய மகிமையான கரத்தின் மகிமையை வெளிப்படுத்தி அந்த வானவில் வெளிப்படுகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏமே
நம்ம சூரிய வெளிச்சம் அடிச்சாதான் சயின்ஸ்ல வானவில் வரணும்னு விப்சியார்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இனி எல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி அவர் இதெல்லாம் ரகசியம் கண்டுபிடிச்சு திட்டமா வச்சுட்டாரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. இப்ப பாருங்க, மேகத்தில் இது அடையாளமாக நித்திய அவன் ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். ஆகவே நோவா செலுத்தின பலி நானும் என் குடும்பம் என் பிள்ளைங்க உயிர் தப்பி வெளியே வந்தது. தட்டுனவனெல்லாம் தண்ணி குடிச்சு செத்து போனா, தட்டுனவனெல்லாம் முட்டுனவனெல்லாம் ஆளை காணும். தண்ணி ஏறிச்சு, மலையின் 15 அடி உயரம் வரை ஏறிச்சு. எல்லாம் ஆமே மிருக ஜீவன்கள் இயற்கை அத்தனையும் தண்ணீர் கீழே வந்துச்சு. எல்லாமே அழிவுக்கு நேரா வந்துச்சு. அதுல இருந்து கர்த்தர் காப்பாற்றினதுனால நோவா ஒரு உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையின் பலியை உண்டாக்கினார். மூன்றாவதாக ஒரு பலி, அதற்கு பின்பு நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமின் பலி. ஆபிரகாம் எத்தனையோ பலி செலுத்தினதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அதில் மிக மிக சிறந்த ஒரு பலி என்று சொல்லுகிறது ஆதியாகமம் 22வது அதிகாரம் 9 முதல் 12 வரை வாசிக்கிற இந்த பலி மிக மேன்மையான ஒரு பலியாய் அது அங்கீகரிக்கப்படுகிறது. தேவன் அவருக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அது நீதியின் பலி என்று சொல்லுகிறோம். அங்கே ஆபிரகாம் தேவன் அவனுக்கு சொல்லிய இடம் மோரியா மலைக்கு வந்தாங்க. அல்லேலூயா சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் என்னை கவனிக்கணும். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலே அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் குமாரனை வெட்டும்படிக்கு கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவனை புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் ஓ நீதி வெளிப்பட்டது. ஆகவே அது நீதியின் பலிபீடம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அந்த பலி நீதியாய் கர்த்தருடைய முன்பில் இருந்தது. கவனிங்க, இதை நம்ம ஆட்கள் நிறைய பேர், நானும் பிரசங்கம் பண்ணுவேன் ஆரம்பத்தில் எல்லாம், இது நிறைய பேர் அங்கங்கே இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம் இல்ல. ஆமேன். ஆபிரகாம் ஈசாக்க பலியிட்டது சின்ன பிள்ளைய கொண்டு போய் பலியிட்டதா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. முன்னாடி இந்த ஏரியாவில் கன்னியாகுமரியில் தான் ஒரு நாடகம், அது ஆர்சி சர்ச்சில் நினைக்கிறேன். அவங்களுக்கும் இந்த பைபிள் தானே இருக்குது, அவங்க தெரிஞ்ச கதையை அவங்களுக்கு விட்டாங்க. அதில் ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த போகும்போது அந்த காலத்தில் ரொம்ப நாடன் பாஷை இல்லையா, அப்படி பலி செலுத்துகிற நேரத்தில் இந்த ஒரு சம்பவம். தூதன் அங்கேருந்து பேசுகிறான், நாடகம் நடிக்கிறானோ, படித்து கொடுத்தா நாடகம் இவன் நடிக்கிறான். தூதன் பேசுகிறான், ஆபிரகாமே ஆறாமே, அவன் நாடன் பாஷையில் ஆறாமே ஈயாக்கு மேலே பியாத்தி வையாதே. நானா புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமே ஈயாக்கு மேலே பியாத்தி வையாதேன். ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மேட்ரு தெரியக்கூடாது. யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு நல்லா கவனிங்க. ஈயாக்குன்னா ஈசாக்க தான் இவன் ஈயாக்குங்க தூதன். அவன் சோத்துறோம் ஆபராங்கிறான். கடைசி பியாத்தின்னா நம்ம ஊர்ல தெரியலையா, கத்தி வெட்டு கத்தி வச்சிடாத. அந்த அளவுக்கு லட்சணத்துல நாடகம் ஓடி இருக்கு. அவன் கத்தருக்கு சோத்துறோம். நீ நினைக்கிற மாதிரி 5 வயசு பையன் 3 வயசு பையன் இல்ல. பைபிள் மிக தெளிவா சொல்லுது, அவன் அந்த விறக சுமந்து வந்தான்னு இருக்குது. ஒரு பலி செலுத்துகிற விறக அவன் சுமந்திருக்கிறான்னு சொன்னா அவன் கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறபடினால ஈசாக்கு 33.5 வயசுல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நீங்க வேதத்தின் முன்னும் பின்னும் அந்த சரித்திர கதைகளை தியானிச்சீங்கன்னா சரியா தெரியும்.
ஒரு சின்ன வயசு பிள்ளை பலி செலுத்துற விறகெல்லாம் சுமக்க மாட்டான். அது வரும்போதே ஆண்டவர் ரொம்ப ஞானமுள்ள பையன் அவன் ஈசாக்கு. ஏன்னா ஆவியின்படி பிறந்தவன் இல்லையா. அவன் கேட்கான், அப்பா அப்பா என்ன மம்மிக்கு தெரியாமே வந்துட்டோம். அம்மாட்ட ஒரு வார்த்தையும் நீங்க சொல்லவே இல்லை, நம்ம பலி செலுத்த போறோம்னு. ஆனா அவனை தான் பலி செலுத்த போறதுக்கு அது தெரியாது, மம்மிக்கு தெரியாம வாரோம். ஆமென். என்ன மம்மிக்கு தெரிஞ்சா ஆபிரகாமை பிடிச்சி உள்ள போட்டிருப்பா. நீ இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம், என் ஒரே பையன் செல்ல பையன் ஏற்கனவே இருந்தவனை விரட்டியாச்சு, இனி இவனையும் கொண்டு தொலைச்சிட்டு, அதனால வேண்டாம் அப்படின்னு பிடிச்சி இந்த பலி இல்லாம ஆக்கிவிடுவான். அதனால மேட்ரு எங்க வச்சிருக்கு. ஆமென். இவன் இதை கவனிச்சுக்கிட்டே வாரான். அப்பாட்ட கேட்கான், இப்ப வேலைக்காரனை மோரியா மலைக்கு கிட்ட கீழே வந்தப்ப நிறுத்திட்டீரு, போட்டும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம 2 பேரை போறோம் பலி செலுத்த, விறகு நான் சுமக்கேன், வெட்டருவா வேற கையில வச்சிருக்க, தீ வேற கொளுத்துறதுக்கு தீப்பெட்டியில தீப்பந்தம் இருக்குது. ஆனால் பலி செலுத்தப்படுகிற பலி வஸ்து, அது தமிழில் பலி, பலி பொருள், அந்த ஆடுங்க பலி செலுத்தப்பட வேண்டிய ஆடங்கடா. அப்பா டாடி எல்லாம் எடுத்துட்டு போறோம், விறகு இருக்கு, தீ இருக்கு, பந்தம் இருக்கு, எல்லாம் இருக்கு, வெட்டருவா இருக்கு, சகலம் இருக்கு, பலி வஸ்து எங்க? போற இடம் வரையும் ஆபரம் சொல்லல. பாத்துக்கங்க, மனைவிட்ட அங்க ஸ்டாப் பண்ணிருக்கு. இப்ப வேலைக்காரன்ட்டு நாங்க போயிட்டு வருவோம்னு தான் சொல்லியிருக்காரு. அப்பவுமே உயிரோட வருவோம்னு தான் சொல்லிட்டு விசுவாசத்துல வரான். இப்ப பைய கேட்கான், இந்த இடத்துல அந்த இடம் வர போகாம இவங்கிட்ட மேட்ரை சொன்னா பிசாசு வேலை செஞ்சு போடுவான்னு போயிடலன்னு இவன் அப்பதான் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்றான், கர்த்தர் பார்த்து கொள்வார். நீதான் அந்த வஸ்து, நீதான்டா அந்த ஆடு, ஆடுக்கு பதில் நீதான்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? விறகை கீழே இறக்கி, இப்போ உள்ள பயல்கள்னா விறகை கீழே இறக்கி கொப்பாலே அவன் கொதவளையும் பிடிச்சு அப்படிதான் கூப்பிடுவேன். ஒரு தலைக்கு வந்தால நீ கொம்மாட்ட சொல்லிட்டால வந்த, உன் அம்மாட்ட சொல்லிட்டாடா வந்த, அப்படி கேட்டு ஆபிரகாம முடிச்சிருவான். வெட்டருவாள் இவன் வாங்கி ஒரு குத்து, அவ்வளவுதான். நீ இங்கே கடா, என்ன கொல்லதுக்கு கொண்டு போறியா நீ? இதுதான் இன்னைக்குள்ள சந்ததி. ஆனால் அவன் ஆவியின்படி பிறந்தவனாக இருந்தபடியாலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் ஞானமா இவன் பதில் சொல்றான், தகப்பன் சொல்றத அவன் கேட்கிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாடம் பாஷைக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் இப்படி தானே பேசுறது. நீங்கள் பார்த்தா சாயந்தரான்னு தான் தண்ணி அடிக்கான், என்ன பேசுகிறான், எப்படி பேசுகிறான்னே தெரிய மாட்டேங்கி. மனம் திரும்பிடா ரசிக்கப்படுறான்னு ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக தண்ணி அடிச்சு அவன் பேசுறத பார்த்தா அவன் தாங்க முடியலை. கள்ளு தண்ணி சுகமில்லை, சாராயத்தில் சுகமில்லை, சத்தியத்தில் சுகம் உண்டையா. மனிதா இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளையா, மனிதா இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளையா. கள்ளு தண்ணி சுகமில்லை, சாராயத்தில சுகமில்லை, கள்ளு தண்ணி சுகமில்லை, சாராயத்தில சுகமில்லை, சத்தியத்தில் சுகம் உண்டையா. இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளையா, மனிதா இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளையா. பாரசுமை சுமந்து பலனில்லா கூலி வாங்கி, பாரசுமை சுமந்து பலனில்லா கூலி வாங்கி, பால்கிணற்றில் எறிவதேனையா. அங்கே பரிதபிக்கும் குடும்பம் பாரையா, இங்கே துடி துடிக்கும் குழந்தைதானையா. பிள்ளைய கண்ணு முன்னாடி வேதனை அனுபவிச்சாலும் உணர்வு கட்ட ஜென்மங்களாக நடக்கிறதா தண்ணி அடிக்கிற குரூப். எனக்கு அது சொன்ன ஞாபகம் வருது. ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு வார வழியில் கடையில் போய் பிள்ளைங்க சாயந்தரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அதுகளுக்கு வடை வாங்கிட்டு போவோன்னு 3 வடையும் வாங்கி, அப்போ 3 பிள்ளைகளுக்கு 3 வடையும் வாங்கி பொதிஞ்சி கையில் வச்சிருக்கான். தண்ணியோட வாரான்.
வார வழியில தண்ணி, நல்ல மழை டைம்ல அவன் சோத்திரம் சறுக்கி விழுந்துட்டான். விழுந்த விழுப்புல வடை கையை விட்டு போச்சு. அப்புறம் எங்கடா கிடக்கு, அப்படியே தேடி பிடிச்சு எடுத்துட்டான். கிடைச்சது ஒரே ஒரு வடை தான் போல இருக்க. 3 நாள்லயா வாங்கினேன், மறந்து போச்சு. சரி, 1ஆவது இருந்தாலும் பரவாயில்லன்னு சமக்கன் பிடிச்சிட்டான். வடை துள்ளுது கையில இருந்து. இந்த மழையிலையும் அழகா வடை போட்டு வச்சிருக்கானே கடைக்காரே, அவனை ஒரு வாழ்த்து நான் ஆயிவேன். அதை வாழ்த்திக்கிட்டு வடைய கையில வந்துட்டு நேர வீட்டில் வந்தா பிள்ளைகள்லாம் சுத்தி நீக்கி விளக்குல, சிம்னி விளக்குல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவனுக்கு பார்த்த விளக்கு 2ஆ தெரியுது. மனைவியை பார்த்து சொன்னானா, புத்தி கட்ட விட உன்னை கட்டிட்டு நான் படுற பாட பாரு, எதுக்கடி 3 பேரு அவளும் அந்த 3 பிள்ளைங்க நீயுமா இருக்க, அதுக்கு என்னதுக்கடி நடுவில் 2 விளக்கு எரியுதுன்னு. இவனுக்கு கண்ணுல 2ஆ தெரியுது, 1 2 விளக்கு எரியுது. ஒரு விளக்கு அனடி, மண்ணெண்ணைக்கு எங்க போகணும், ஊதுனானா மொத்தத்தில் அணைஞ்சிட்டேன். பிறகு எப்படியா லைட்டை போட்ட உடனே பிள்ளைகிட்ட கொண்டு போய் வடையை கொடுத்தானே, மக்கா அண்ணா இருக்கு வடைன்னு. பாப்பா அது வடை இல்ல, மாக்கிரியை பிடிச்சிட்டு வந்திருக்கேன், நானா தவளையை பிடிச்சிட்டு வந்திருக்கான். இதுதான் இன்னைக்கு. பார சுமை சுமந்து பலனில்லா கூலி வாங்கி, பார சுமை சுமந்து பலனில்லா கூலி வாங்கி வாழ்கினட்டில் எறிவதே நையா. அங்கே பரிதபிக்கும் குடும்பம் பாரையா, இங்கே துடி துடிக்கும் குழந்தைதானையா. கள்ள தண்ணி சுகமில்ல, சாராயத்தில சுகமில்ல. நண்பானவர்களே, இந்த உலகமும் உலகத்தின் கிரியைகளும் உன்னை சுகப்படுத்தும் என்று சொன்னால் அது உன்னை அழிக்கும், உன்னை முட்டைக்கும். தேவ ரகசியமும் கிறிஸ்துவின் மேன்மையான சத்தியமும் மனம் திரும்புதலும் ஆமென் ஞான ஸ்நானமும் வேறுபாடும் உன்னை மகிமைக்கு நேராய் நடத்தும். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இல்லைன்னா சீரழிஞ்சிருவா. சீக்கிரம் தப்பிக்க. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்புவிப்பேன்? தப்பிச்சுக்க, இது கிருபையின் காலம். ஆண்டவரே, அப்படி அவரை பாதத்தில் ஓடி வா. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். பாருங்க, ஆபிரகாமையே சோதிச்சார்னா உன்னை என்னை விட்டு வைப்பார்னு நினைக்க. இது நிறைய பேருக்கு நினைப்பு என்னன்னா, இன்னைக்கு மரிச்சாலும் பரலவும் போயிடலாம், எப்ப ஆண்டவர் வந்தாலும் போயிடலாம். நோ, ஆபிரகாமே நீதியின்படி ஜெயித்ததுனாலதான் அவனை அங்கீகரிக்க முடியுமானால் திருவசனத்தின் mediயே மாத்திரமே உனக்கு ரட்சிப்பு உண்டு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அது இல்லாம எந்த விதத்திலும் மீட்பு இல்லை. அந்த கொல்கதா மலையும் அதைத்தான் காட்டுது. கொல்கதா என்று சொல்லுகிறது மோரியா மலைதான். ஆகவே இயேசு கிறிஸ்து கொல்கதாவில் தன் ஜீவனை விடுக்கிற வேளையில என்ன நடந்துச்சு? அன்னைக்கு மோரியா மலையில ஆடு பிடிபட்டுச்சு, அப்படிதானே? அந்த ஆடை எடுத்து அடிச்சான். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் சோதரம் பிரமாணத்தின்படி காலை பலி செலுத்த ஆடு அடிக்கிற பிரமாணம் கொண்டு வராங்க. காலையும் மாலையிலும் ஒரு ஆடு அடிக்கப்படும் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட நேரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50-51 வாசிங்க சீக்கிரமாக. இந்த மோரியா மலை சத்தியம் சொல்லும் போது ஆமென், இந்த பலிபீடத்தின் ஒரு ரகசியம் அதுல இருக்குது என்பதை மறக்க கூடாது. அதுக்காக வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிஞ்சது. பூமி அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறையும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் எழும்பினாங்க. இப்ப கவனிங்க, நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை மகா அமேசோதரம் சத்தமா ஜீவனை விடும்போது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிஞ்சிச்சான். அப்போ அங்க தேவாலயத்தில் பலி செலுத்துறதுக்கு மாலை நேரத்தில் பலிக்காக வைக்கப்பட்ட ஆடு பூமி அதிர்ந்திருக்கு. பரிசுத்தவான்களை எழும்புறாங்க. தேவாலயத்தில் இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கு. 100க்கு அதிபதி சாட்சி கொடுக்கிறார். இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அப்ப இவ்வளவு நிகழ்ச்சியும் அவன் காதுக்கு போகுது. கடைசி தான் அவன் சாட்சி கொடுக்கிறான் கொல்கதாவில் கிறிஸ்துவை பார்த்து.
ஆகவே இவ்வளவும் ஒருத்தருக்கு நடக்குமானா இவர் தேவகுமாரன் அல்லனா இந்த இன்சிடென்ட் நடக்காது. பூமி அதிருது, தேவாலயத்தில் திரட்சியில ரெண்டா கிழியுது, மேல இருந்து கீழ் வர, கீழே இருந்த மேல சீடம் கிழிச்சிட்டான்னு சொல்லிடுவானோ. ஆகவே அப்படின்னு சொல்லிடுவான். தேவாலயமே ஆடுது, பூமி அதிர்ச்சி நடக்குது, பசுத்தவான்கள் எழும்புறாங்க. எந்த ஆடி அங்க நிற்கும்? நியாயப்படி கொல்கத்தா மோரியா மலையிலே பிடிபட்ட ஆடுக்கு என்றென்றைக்குமாய் ஒரு முடிவு கட்ட ஒரே தரபலியாக, கிருபாதர பலியாக கிறிஸ்து மரித்ததினால் ஆடு ஓடி தப்பிச்சு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்படி சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மரணம் கொல்கத்தாவிலே, அதே அவன் மோரியா மலையிலே நடத்தப்படுவதற்கு திருஷ்டாந்தமாக நடத்தப்பட்ட சத்தியம் என்பதை நீ மறக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், இதுதான் இன்னி நம்முடைய சப்ஜெக்ட். இந்த அவன் மனசாட்சியின் காலத்தில் தொடங்கி நியாயப்பிரமாண காலத்திலே, அதாவது மோசையின் நியாயப்பிரமாண காலத்திலே தேவனாய கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு வந்து அவன் வசிக்க ஆசைப்பட்டு அவர்களோடு இருக்கணும்னு விரும்புறாரு. அப்படி ஆசைப்பட்ட போது அவர் ஆசரிப்பு கூடாரம், அவன் டாபர்னக்கல் என்ற ஆசரிப்பு கூடாரம், தேவன் வாசம் பண்ணுகிறதுக்கு அதுக்கு வாசஸ்தலம்னு இன்னொரு பேரு கூட. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நடக்கிற ஒரு சத்தியத்தின் மர்மம் தான் இன்று அதில் இந்த வசனத்தை நாம் முதல் வசனமாக தியானிச்சது. ஆமென். இங்க நீங்க கவனிக்கணும், கிட்டத்தட்ட ஆசரிப்பு கூடாரம் என்ற உபதேசம் இன்னைக்கு பைபிள் காலேஜில் இல்லை, போயிட்டு நிறைய ஏடிஏங்கிறாங்க, அஃபிலியேட்டட் அங்க காணும். பிறகு சோத்திரம் இன்னும் கொஞ்சம் பேர் நாங்க சராம்பூருங்கிறான், அவனுக்கிட்டையும் காணும். கேட்டா இதுக்கு விளக்கம் என்னன்னு அவங்களுக்கு சொல்ல முடியலையா? சொல்ல முடியலன்னா உனக்கு என்னத்துக்கு இந்த பைபிள் காலேஜ்? அப்ப திருவசனத்தை தெளிவாக உபதேசிக்கப்படுதல் தேவனுடைய இந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 50 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆசரிப்பு கூடாரம். எப்படி நீங்க ஆதியாகமத்தில் 50 அதிகாரத்தில் இருக்குதோ அதே மாதிரி ஒரு பெரிய 50 அதிகாரத்துக்கு உட்பட்டது. கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டில் 46 அதிகாரமும் புதிய ஏற்பாட்டில் 4, எபிரேயர்ல 4 அதிகாரம், கிட்டத்தட்ட 50 அதிகாரம் ஆசரிப்பு கூடாரம் குறித்து சொல்லும் போது அந்த ஆசரிப்பு கூடாரம் படிக்காத ஊழியக்காரன் உருப்பட முடியாது. அது உருப்பட முடியல என்பதுதான் இப்ப நீ யூடியூப்ல பாக்குறதெல்லாம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதான் நடக்குது. ஆட்டம், சாட்டம், கூத்தாட்டம். அவன் ஆசரிப்பு கூடாரம் படிச்சிருந்தா அவன் கால் அணங்காது, அவன் வாய் அணங்காது, அவன் நடுங்குவான். நானும் ஆடத்தானே செய்யறேன் ஆவியில, ஏன் ஆட்டத்துக்கு வித்தியாசம் வருது? ஓ ஆட்டத்துல வேற மாதிரி போகுது. நானும் சொல்றேன், ஏன் உனக்குள்ள உணர்வு வருது? உணர்வு மாறி காமெடியா மாறுது. தெளிவு தெரிஞ்சுக்கிடணும். திருவசனத்தை படிச்சா மாத்திரம் தான் அது வரும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதனாலதான் ஆசரிப்பு கூடாரம் பிரதான பாடமாக நாங்க எடுக்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் படிக்காம அவன் பரிசுத்த ஜீவிதம் செய்ய முடியாது. ஆசரிப்பு கூடாரம் படிக்காதவன் அவனுடைய டிரெஸ்ல மாட்டம் வராது. ஆசரிப்பு கூடாரம் படிக்காதவன் அவன் ஆசாரிய ஊழியம் என்னன்னு தெரியாமே போயிருவான். ஆகவே நான் அந்த படிப்பு இந்த படிப்பு வானத்தை கவுத்துட்டேன்னு சொன்ன உடனே கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அவர் சொன்ன திருவசனத்துக்கு அடங்குறவனை அவர் நேசிப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. ஆமென். ஆகவே ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லுகிற இடத்துல அந்த ஆராதனை அவர்களுக்கு மோசையில் ஆண்டவர் கொடுத்தது. அது பிரித்து மீண்டும் கட்டுகிற கூடாரம் கிட்டத்தட்ட 500 வருஷ காலம் பயன்படுத்தினாங்க. 500 வருஷம் யூதர்கள் பயன்படுத்தின ஆராதனை கூடம் அது. அதோடைய மர்மம் தான் நாம் படிக்கிறோம். இன்னைக்கு உங்க கையில் இருக்கிற பழைய ஏற்பாடு யாருக்கு பழைய ஏற்பாடு? யூதர்கள் பயன்படுத்துகிற கேனான். அந்த கேனான் தான் பழைய ஏற்பாடு தான் நம்ம பழைய ஏற்பாடு சொல்றோம். அப்ப அதை நீ ஏற்றுக்கொள்ளும் போது இதை எப்படி ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட மோசையின் காலத்துல ஞானம் உள்ளவர்களால
தேவன் கொடுத்த மாதிரியின்படி, மலையில் கர்த்தர் கொடுத்த மாதிரியின்படி அவன் செய்யப்பட்ட இந்த அவன் பிரித்து கட்டுகிற இந்த ஆசரிப்பு கூடாரம் 6 மாசத்துல செஞ்சிட்டாங்களாம். தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் அவன் சோத்திர வெங்கலத்தினாலும், விலை கூடின தங்கம் வெள்ளி வெங்கலம் அந்த டெசர்ட்ல உருவாக்கப்பட்டது. மேட்டு கர்த்தருக்கு சோத்திரம், சிற்றி மரம், மிருகங்களின் தோல், பஞ்சு இவைகளை கொண்டு பயன்படுத்தப்பட்டது. சந்தோஷமாய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வச்சு அதனால செய்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தின் ஒண்ணுதான் அவன் பலி செலுத்துதல் என்பது. பலி 10 விதமான பலிகள் இருக்குது. அதுல 5 பிரதான பலி செலுத்தப்படுதல் இருக்குது. என்ன 5 பிரதான பலி செலுத்துதல்? ஆமென். அந்த ஆசரிப்பு கூடாரம், பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதை சுற்றிலும் ஆமென் சோத்திரம் மோசையும் ஆரோனும் அவருடைய குமாரரும் லேவியர்களும் அவர்கள் சுற்றி பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் மற்றுள்ள ஆமென் கோத்திரங்களின் படியே அவர்கள் பாளையம் யுத்த சேனை வீரர்களாக பாளையம் இறங்கினார்கள் என்று வேதம் சொன்னது. இப்ப அதற்கெல்லாம் உள்ள போக விரும்பல. தேவன் அவர்கள் மத்தியில வசிக்கணுமானால் அவர் கொடுத்த மாதிரியும் சட்ட திட்டத்தின்படி இருக்கணும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும்னா அவர் சொல்லுகிற சித்தத்தின்படி தான் நம்ம செய்யணும். நான் மனம் போட போக்கல எல்லாம் செய்வோம்னா காயின் வழியில போயிருவேன். நீ உன் காணிக்கு அங்கீகரிக்கப்பட முடியாது. காயின் வழியில போயிருவேன், பீலையா வழியில போயிருவேன், கோராக்கின் வழியில போயிருவேன், பூமிக்கே சொந்தமாயிருவேன், சொர்க்கராஜ்யம் போக முடியாம ஆயிருவேன். அப்ப பரலோகம் போகணுமானால் திருவசனத்தின் அடிസ്ഥാனத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ற அந்த மகிமையான சத்தியம் தேவ சபை அறிய வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த சத்தியம் தான் கர்த்தருக்குள்ள, ஒழுக்கத்துக்குள்ள, பரிசுத்தத்துக்குள்ள, வேறுபாடுக்குள்ள, நித்திய மனவாட்டி அந்த மேலான சத்திய உபதேசத்துக்குள்ள நடத்தும். இப்ப சொல்றேன், அதுல 10 பலிகள பிரதானமா 5 பலி இருக்குது. மற்ற சிறு பலிகளை விட 5 பலி இருக்குது. அது முதல் பலி சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த 5 பலியில பாவ நிவாரண பலியில தான் நம்ம இந்த சத்தியத்தில் எபிரேயர்ல சொல்லப்பட்டது. பாவ நிவாரண பலியுடைய பியூட்டி என்னன்னா, ஆசாரியன் இந்த பாவ நிவர்த்திக்காக, அதாவது ஒரு பலியை கொண்டு வந்து ஆசாரியன் கொண்டு வருவாங்க. பாவம் செய்திருக்க, ஐயோ ஆமே நான் பாவம் செஞ்சுட்டு என்னை காப்பாத்துங்க ஆசாரியனே, அது ஆசாரியன் கூட வாசல்ல வருவான் பலியை கொண்டு, காளையோ அடை கொண்டு வருவான். பலியை கொண்டு வரும்போது ஆசாரியன் மனம் போன போக்கில் ஒன்று அங்கே செய்யப்படாது. இன்னைக்கு நமக்கு சாப்பாடு, இந்த பலியில் உடலை ஆமே சோதர ஆசாரிய சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது. பாவ நிவர்த்திக்குள்ள பலி சாப்பிடுறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதைத்தான் நீங்க முதல்ல எபிரேயர்ல வாசிங்க 13வது அதிகாரத்தில், ஆசாரியனுக்கு அது புசிக்கிற அதிகாரம் இல்லை. வாசிங்க அந்த வசனத்தை. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு, அதற்குரியவைகளை புசிப்பதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆராதனை செய்கிறவர்களுக்கு ஆசாரியனுக்கு அங்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. இப்ப பாருங்க, ஏன் அது கிறிஸ்துவின் நிழலாக இருக்கிறது. பாவிகளாகிய நம்மை மீட்பதற்கு கிறிஸ்து நமக்காக பாட அனுபவிக்கிற மேன்மையான சத்தியத்தின் ரகசியமாய் இருக்கிறது. அந்த பாவ நிவர்த்தியின் பலி என்ன செய்யணும்? ஆசாரியன் அதை அந்த மனுஷனுடைய பாவத்தை அதன் தலையில சுமர்த்தப்பட்டு அதை தேவாலயத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இடத்துல கொண்டு வந்து அது பலி செலுத்த கொல்லப்படணும். ஆனால் அதோடைய சரீரத்தை எங்க கொண்டு போகணும்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிங்கன்னா லேவியராகமம் 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். லேவியராகமம் 4:12. சீக்கிரமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு. கண்ட இடத்துல இல்ல, பாளையத்துக்கு புறம்பே கதை மாத்திரப்படாது. பாளையத்தின் புறம்பே சாம்பல் கொட்டுற சுத்தமான இடமா? கையை உயர்த்தி. குப்பை போடுற இடம் இல்ல, சுத்தமான இடம். சாட்சி உள்ள ஜீவிதம்,
மகத்துவமேறிய ரகசியம். பாவ நிவர்த்திக்கான பலி செலுத்தப்படுகிறது. ஆமென். அந்த கொண்டு போய் அந்த உடல்கள் சுட்டரிக்கப்பட வேண்டிய இடம் பாளையத்தின் புறம்பு. ஆசாரியன் புசிக்கல்ல. ஓ, நித்திய பிரதான ஆசாரியன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனாகிய நம்முடைய இயேசு நமக்காக பாளையத்தின் புறம்பு, எருசலேம் புறம்பு, கொல்கதாவிலே பாட அனுபவிக்கிற அடையாளமாய் மாற கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. இப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அதை போடணும். அதை தொடக்கூடாது. மிருகத்தின் தோலை உரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்து சந்தாக கொண்டு அதை வெற்றி அதனுடைய சுட்டரிக்கப்பட வேண்டிய இடம் எங்க? ரத்தத்தை ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் கொண்டு வந்தாலும் அந்த உடல்கள் எங்க பட வேணும்? பாளையத்தின் புறம்பே அது போடணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இப்ப வாசிங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக பாளையத்தின் புறமே பாட அனுபவித்தார். 13வது அதிகாரம் 12-13 வசனம். எபிரேயர் 13:12-13. அந்தபடியே இயேசுவும் நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஐயா, அம்மா, உனக்காக எனக்காக நம்மை மீட்பதற்காக கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரட்சபிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கிருபாதார பலியாக, ஏக பலியாக. பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்து பலி பெருகிச்சு. ஆனால் ஒரே தர பலியாக நியாயப்பிரமாணத்தின் கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரமாணத்தின்படியே கிருபாத அந்த கிருபாச தெய்வத்துடைய ஒரு கிருபையின் காலத்துக்கு நேராய் கிறிஸ்து நம்மை நடத்த அவர் கிருபாதார பலியானார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த பலியின் இடத்திற்கு, பலி செலுத்தின இடத்திற்கு வாசிங்கம்மா, பலியானார். ஆகையால் நெட்டாலமே பிரசங்கம் கேட்டுட்டு போறதுக்கல்ல, ரட்சிக்கப்படுகிறேன்னு சொல்லுற நீ, ஞானஸ்நானம் எடுக்கிற சொல்லுகிற நீ, இயேசுவின் அன்பு வேண்டும் என்று சொல்லுகிற நீ, நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். ஆமென். இப்ப இயேசு எங்க இருக்காரோ அங்கதான் போகணும். அப்படிதானே? எத்தனை பேர் இயேசு இருக்கிற இடத்துக்கு போகணும்னு ஆசை? இயேசு இருக்கிற இடத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கா? அப்படின்னா விட வேண்டியதை விட்டாதான் இயேசு விட்டு வர முடியும். இயேசு பாளையத்தின் புறமே பாட அனுபவிக்க இறங்கிட்டாரு. நம்ம இன்னும் எருசலேமை தேடிட்டு நடக்கும். ஆமென். அடிமைத்தனத்தையே தேடிட்டு நடக்கும். பாளையத்தின் புறம்பே பாட அனுபவிக்க இறங்கி வரணும். உலகத்தை விடணும். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை விடணும். கூட்டுக்கட்டுகளை விடணும். இயேசு நமக்காக பிதாவின் சித்தம் செய்ய சொந்த ரத்தத்தினால் மீட்பதற்கு அவரே அந்த ஒரே தர பலியாக அவர் பாட அனுபவித்தாரால் இந்த பிரசங்க கேட்கிற நீ விட வேண்டியது விடாம அவர்கிட்ட நீ வர முடியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. ஆமா, நான் ஒரு முறை திருச்சூர்ல போன போது என்கிட்ட ஒரு ஹைந்தவ சகோதரி ஒரு காரியத்தை சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, பாஸ்டர் அச்சோ நான் கூட்டது, அச்சோ ஒரு കാര്യം പറയണമെന്ന്. എന്നാ കാര്യം? എനിക്ക് ഞാൻ ഒരു ഹൈന്ദവ സഹോദരിയാ. എനിക്ക് ചെറുപ്രായം മുതൽ ഒരു ഡൗട്ട് ഉണ്ട് ഈ ക്രിസ്ത്യാനിയുടെ ചടങ്ങാചാരം ഈ കാര്യങ്ങളെല്ലാം അവൻ കാണുമ്പോൾ. എന്താ ഡൗട്ട് സഹോദരി എന്ന് ചോദിച്ചു. അതിനവൾ പറയുന്നത്, അച്ചോ യേശു ക്രിസ്തു കാൽവാരി കുരിശിൽ മരിച്ചത് കൊണ്ടല്ലേ ഈ ക്രിസ്ത്യാനികളെല്ലാം കുരിശ് എടുത്ത് നടക്കുന്നത് വർഷത്തിലൊരിക്കൽ? യേശു ക്രിസ്തുവിൽ മരിച്ചത് കൊണ്ടാണ് ക്രിസ്ത്യാനി കുരിശ് കഴുത്തിലിടുന്നു. ആമേൻ. ചർച്ചിന് മേലെ പൊക്കി വെച്ചിരിക്കുന്നു. അവിടെ വർഷത്തിലൊരിക്കൽ കുരിശു മരണം കാര്യങ്ങൾ നടത്തുന്നു. അതിന് പകരം യേശു കട്ടിലിൽ മരിച്ചാൽ ക്രിസ്ത്യാനി കട്ടിലെടുത്ത് കഴുത്തിലിടൂ? ക്രിസ്ത്യാനി അതെടുത്ത് ചർച്ചിന്റെ മുകളിൽ കട്ടിൽ കയറ്റുവോ? ആമേൻ. ക്രിസ്ത്യാനി വർഷത്തിലൊരിക്കൽ കട്ടിൽ തൂക്കിട്ട് നടക്കോ? அவ டவுட் எனக்கு நல்ல மேட்ரு சரியா புரிஞ்சிருக்கா. சிலவ விஷயம் தெரிஞ்சாலும் ஒன்றும் தெரியாம போயிடுவா. இவளுக்கு இத்தனை நாளா ஏசு ஏன் கட்டிலில் மறிக்கலை, சிலுவையில் மறிச்சதுனால இந்த மாதிரி நடக்குது, கட்டிலில் மறிச்சா ஈஸியாக எப்படியா இருக்குமே அந்த ஒரு டவுட்.
அப்பதான் நான் சொன்னேன், സഹോദരി യേശു മരിക്കാൻ വന്ന കഥ എന്താണെന്ന് നിനക്കറിയാതെ നീ ഇങ്ങനെ കൺഫ്യൂസ് ആകുന്നത്. യേശു ഇവിടെ വന്ന് ആമേ ജനിച്ച് ബത്ലഹേമിലെ ജനിച്ച് ആഹാ ഓഹോ എന്ന് ജീവിച്ച് ആമേ നല്ല ഉണ്ടും ഉറങ്ങിയും അത്ഭുതങ്ങളെല്ലാം ചെയ്ത് ഭയങ്കര ഹീലിംഗ് എല്ലാം നടത്തി പിന്നെ ഒരു 100 വയസ്സ് വരെ ഇരുന്നിട്ട് 101 വയസ്സിൽ കുറച്ച് ആശ്വാസമായി ഒരു ആമേ രോഗബന്ധം വന്ന് ആമേ അങ്ങനെ കട്ടിൽ മരിക്കാനല്ല യേശു ഇവിടെ വന്നത്. തൻ്റെ രക്തം കൊണ്ട് 33 വയസ്സിലെ ഒരു യൗവനക്കാരൻ ആ മുഴുവൻ രക്തം ചിന്തി വീണ്ടെടുപ്പാൻ പരിശുദ്ധാത്മാവിൽ കന്യമരിയാളുടെ വയറ്റിൽ പ്രവേശിച്ച് കാറ്റായി പ്രവേശിച്ചവൻ അവനാ. കയ്യപ്പൊക്കി ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. അവനാണ് സാക്ഷാൽ കാറ്റ്. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. നേട്ട് കേട്ട പ്രസംഗം ക്രിസ്തു മാതൃകയാതിലെ ആവിയിൻപടി അവൻ കർത്തർക്ക് സ്തോത്രം. அப்படி യേശു ജനിച്ചു. അവൻ സകല മാനവജാതിയുടെ രക്ഷയ്ക്ക് വേണ്ടിയാണ് നമ്മുടെ കർത്താവായ യേശു കാൽവാരി കുലമരത്തിൽ ജീവനെ കൊടുത്തത്. അല്ല കട്ടിലിൽ സുഖമായി മരിക്കാനല്ല വന്നത്, നിന്നെ എന്നെ രക്ഷിപ്പാൻ സാത്താന്റെ പിടിയിൽ നിന്ന് വീണ്ടെടുപ്പാൻ യേശു മരിച്ചത് രക്തം കൊണ്ട്. കയ്യത്തട്ടി ദൈവത്തെ സൂചിച്ചാട്ട. പ്രൈസ് ദി ലോർഡ്. அன்பு பிள்ளைகளே, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்து உனக்கு தெரிஞ்சேன்னா சங்கீதத்தில் நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ற இதுதான். சங்கீதம் 84:3. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இதுலயும் ஒரு ரகசியமா சங்கீதக்காரர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற காலங்களில் நான் அதை கூட எடுப்பேன். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் பகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. எங்க இங்க வாங்க, இப்ப ஆன்சர் சொல்லணும். உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு ஏமா வாசாலும் முதல்ல சொல்லுங்க. பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைச்சத. சிலவங்க இதை கண்ணை மூடி வேற வியாக்கியானம் கொண்டு போயிடணும். நான் தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்றேன். குருவியிலே 2 டைப்ஸ் இருக்குது. அடைக்கலான் குருவி, தகைவலான் குருவி. அடைக்கலான் குருவிக்கு ஆமென் என்ன கொடுத்திருக்குது? வீடு. தகைவலான் குருவிக்கு என்ன கொடுத்திருக்குது? கூடு. அப்ப இந்த குருவியில ரெண்டும் பீடங்கள், பீடத்தண்டையில் பீடங்கள் அண்டையில. அப்ப ஆசரிப்பு கூடாரத்தில் 2 பீடம் இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை பீடம் இருக்கு? 2 பீடம். ஒன்னு அந்த பிராகாரத்தில் என்ட்ரன்ஸ்ல வரும்போது பலியை கொண்டு வந்து அந்த செலுத்துவதற்கு அந்த பலி செலுத்துகிற பலிபீடம் வெங்கலத்தில் ஆன ஆமே சோத்திரம். அந்த பலி செலுத்த வேண்டிய பலிபீடம் அங்க இருக்கும். இன்னொரு பீடம் இருக்குது. அது எங்க இருக்குன்னா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலம் அல்ல, பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிய அவன் 365 நாள் வேலை செய்யலாம். ஒரே ஒரு நாள் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு பீடம் இருக்குது. அதுக்கு பேரு தூப பீடம். அப்ப 2 பீடத்தை சங்கீதக்காரன் மிக தெளிவா சொல்லிட்டா. நம்முடைய பீடங்கள் அண்டையிலே, பீடங்கள் அண்டையிலே என்னது? அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. எதுக்கு சொன்ன? இந்த வசனத்தின் விளக்கம் என்னன்னு கேட்டேன். எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் இருக்கிற இடத்துல கிறிஸ்து இருக்கிற நமக்காக மரித்த அவை சுட்டு எரிக்கப்பட்ட தகர்க்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்த இடத்துல வரும்போது இந்த 2 பாக்கியத்துக்குள் மனிதன் மாறுகிறான். கையை தட்டி கர்த்தரை வைபப்படுத்தலாம். ஒன்று அடைக்கலாங்குருவினா என்னது, தகைவலாங்குருவினா என்னன்னு தெரியணும். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, எடுத்தவங்க வாசிங்க தம்பி. அடைக்கலாங்குருவிட கோணம் அங்க எழுதி இருக்கு. அடைக்கலாங்குருவி எத்தனாவது வசனம்? எத்தனாவது? சத்தமா 26:2 வாசிமா. அடைக்கலான் குருவி, அதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்பேரோ என்று சொல்லி இருக்குது. தகைவலான் குருவிக்கு ஸ்பெல்லோ. ஸ்பெல்லோ
ஸ்பேரோ அண்ட் ஸ்வெல்லோ. இந்த அடைக்கலாங்குருவி அதை குறித்து சொல்லும் போது என்ன எழுதியிருக்கு வாசிங்க. அலைஞ்சி 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 போகுமா. குருவியுடைய பியூட்டி என்னன்னா, அந்த அடைக்கலாங்குருவி ஒரு இடத்துல நிற்காது, கறங்கிட்டே இருக்கும். அதான் நல்ல பாட்டு சொன்னே, பாறை சுமந்து பலனில்லா கூலி வாங்கி பால் கிணத்துல எறியது அடைக்கலாங்குருவி. அலையுது, கிடந்து தண்ணி அடிச்சு அலையுது, கண்ட கண்ட இடத்துல அலையுது. ஆமா, சரீரமா இருந்தாலும் மண்டை கலந்து முண்டமா அலையுது. அதானே, இதெல்லாம் அடைக்கலாம். அலைகிறது. எங்க போனா சமாதானம், எங்க போனா விடுதலை, எங்க போனா ஆசுவாசம், அலையுது கிடந்து. ஆனா தகைவலான குறித்து மலையாளத்திலே அதுக்கு இன்னொரு பேர் மீவல் பட்சின்னு எழுதியிருக்கு. இந்த தகைவலானுக்கு மீவல் பட்சி நீதிமான காட்டுது. இது எப்படி பறக்குமா? ஸ்ட்ரைட்டா பறக்குமா, நேராய் பறக்குமா. அடைக்கலாம் அலைஞ்சி பறக்கும், தகைவலான் நேராய் பறக்கும். இப்போ அலைஞ்சு திரிஞ்சு எங்கெல்லாம் அலைஞ்சு திரிகிற பாவி அடைக்கலான். தகைவலானது நேராய் போகிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்தில் வந்தார்? யாராவது சொல்லுங்க. இயேசு எதற்காக உலகத்தில் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த வசனம் வயசான அம்மாமாருக்கு தான் தெரியுது, பாக்கி உள்ளவங்க இப்போ போயிட்டான்னு தெரியல. முன்னாடி நான் கூட ஒரு பிரசங்கம் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு 2 நாளைக்கு முன்னாடி யோசிச்சேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு. இப்படி ஒரு வசனத்தை எடுத்தா எழுப்பி போயிடப்படாதே ஆண்டவரேன்னு வச்சுட்டேன். கிறிஸ்துவில வர காலங்களில் பாறையில எல்லாம் எழுதி போடுவோம். என்ன, கிறிஸ்துவில கொண்ட தகப்பனார் எஸ்டேட்ல, போனக்காடு எஸ்டேட்ல பாறையில் எழுதுறதுக்கு பெயிண்டும் தந்து அனுப்புவார். ஃபீல்ட் ஆபீசர், தேவனுடைய மனுஷன். லீவுக்கு போனா நீ சும்மா ஒன்றும் வீட்டில் இருக்க முடியாது தம்பி. பைபிள் காலேஜி லீவுக்கு போனா சும்மா ஒன்றும் இருக்க முடியாது. பாறையில் பெயிண்ட் தந்து எழுது. அப்படி எழுதுனவன் ரெவரண்ட் டாக்டர் எம் அப்பாஸ். வசனம் அப்பதான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. வேற அங்கே பிற எங்கேயும் அதை நாங்கள் எடுக்க முடியாது. அந்த வசனத்தின் அர்த்தங்கள் மிக பயங்கரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அதுபோல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகில் வந்தார். இப்போ அடைக்கலானா தகைவலானா? அது அடைக்கலான் யாரு, பாவி யாரு? அடைக்கலான்னு சொன்ன அலையுதுன்னு. தகைவலானது நீதிமான்ங்கிறது. நீதிமானை ரட்சிக்கவா பாவிகளை ரட்சிக்கவா கிறிஸ்து இயேசு வந்தாரு? சத்தமா சொல்லுங்க. அப்ப அடைக்கலானா தகைவலானா? வாயை திறந்து சொல்லுமா. அடைக்கலாங்குருவி இதுதான். அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்றாரு. அடைக்கலாங்குருவிக்கு அந்த பலி செலுத்துகிற இடம், அதாவது தகன பலி செலுத்துகிற இடத்துல அங்க அது இடம் பிடிக்குதான். அதுக்கு எனக்கு வீடு இது போதுங்குதான். எவ்வளவு அருமையான ஒரு தீர்மானம். எனக்கு லைஃப்ல எனக்கு மீட்பு தருகிறவர் இயேசுவே. அந்த பாளையத்தில் புறமே பாட அனுபவித்து சுட்டரிக்கப்பட்ட தகர்க்கப்பட்ட இயேசுவின் அன்பது, அந்த வீடு போது எனக்கு. அதனாலதான் இயேசு சொன்னார், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்களில் உண்டு, அவைகளில் ஒரு இடத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த வீடு அடைக்கலானுக்குரியது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதைத்தான் பக்தர்கள் பாடுறாங்க. அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அது எனக்கும் உனக்கும் சேர்த்து கட்டினார். இயேசு அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அது எனக்கும் உனக்கும் சேர்த்து கட்டினார். கருங்கல் செங்கல் இல்ல அட கார கலவை இல்ல, கருங்கல் செங்கல் இல்ல அட கார கலவை இல்ல, சிமெண்ட் கூட இல்ல ஒரு மண்வெட்டி கூட இல்ல, சிமெண்ட் கூட இல்ல ஒரு மண்வெட்டி கூட இல்ல. மாணிக்கம் மரகதம் வைரமான கல்லுகளா, மாணிக்கம் மரகதம் வைரமான கல்லுகளா. அப்பா ஒரு இயேசு அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அது எனக்கு உனக்கு சேர்த்து கட்டினார். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். அந்த பலிபீடத்தின் அடைக்கல குருவிக்கு தான் இடம் கிடைக்குது வீடு. தகைவலானுக்கு ஏற்கனவே அங்க அவன் தூபபீடம் உண்டு. நீதிமான் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் கேட்ட வசனத்தின் அடிസ്ഥാനத்திலே பாவி
அடைக்கலால் குருவி பலிபீடத்திலே தகன பலிபீடத்திலேயும் தகைவலால் இருக்கிற இடம் தூபபீடத்திற்கும் வந்ததானால் இன்று ஆண்டவர் உன்னை மேன்மையான சத்தியத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறார். உனக்காக எனக்காக உன்னை என்னையும் பாவிகளாய் நாம் முந்தின ஆதாம் பாவம் செய்ததனால் நாம் எல்லாரும் பாவிகளானோம். பிந்தின ஆதாம் நீதிமானா இருந்ததுனால நம்ம எல்லாரும் நீதிக்குட்படுத்தினார். ஆகவே நாம் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, இன்னும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் அறியல, இன்னும் நான் உலகத்துக்கு விட சொல்லல, ஞானஸ்நானம் எடுக்கல, வேறுபடல, என் மனமோட போக்கல போறேன்னா இது உனக்கு கடைசி நேரம். எச்சரிப்பின் மணி அடிக்கிறார். இது கிருபையின் காலம். தப்பிச்சுக்கேன்னு சொல்றாரு. உனக்காக பாளையத்தின் புறமே பாட அனுபவிக்கப்பட்ட கிறிஸ்துவின் அன்பை நினைச்சு பாரு. உனக்கு வேண்டி தகர்க்கப்பட்ட பலிபீடம், உனக்கு வேண்டி தகர்க்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆமென். தன் ஜீவனை முழு ரத்தமும் சிந்தினார். ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கலாம் நலமானதை என்று பேசுகிற இயேசுவின் ரத்தத்திடத்தில் வந்திருக்கிறீங்க. தப்பிச்சுக்கங்க, வேறுபட்டுக்கங்க, அவருடைய அன்புக்குள்ள பலப்படுங்க. ஆமென். நீதிமான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் நீதிமானாய் மாற்றுவதற்காக தான் இந்த பலிபீடங்கள் என்ற சத்தியத்தை உணர்ந்து நமக்காய் ஒரு பலிபீடம் இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே நொறுங்குண்ட மனதாய் முன் சொல்லுவோமா? ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள்ள வருவோம்னு சொல்லுவோமா?